ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து ஒரு வரலாற்று சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்டில் எத்தனையோ வீரர்கள் பார்த்தீங்கன்னா 6 பாலில் 6 சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஒரு ஓவருக்கு வந்து 36 ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க. பட் நம்ம இந்தியா கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா 36 ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க. ரோஹித் சர்மா மற்றும் ரிங்கு சிங் இவங்க 2 பேரும் வந்து வேற லெவலில் வந்து ஆடிட்டு போயிட்டாங்க. ரோஹித் சர்மா 69 பந்தில் 121 ரன், 11 4 8 சிக்ஸ். இன்னொரு புறம் ரிங்கு சிங் வந்து 39 பந்தில் 69 ரன்கள், 2 4 6 சிக்ஸ். இவங்க 2 பேர் அடிச்சதான். இவங்க 2 பேரை தவிர்த்துட்டு மற்ற 4 பேர் அடிச்ச ஸ்கோர் வந்து 5 ரன் மட்டும் தான். ஸோ வேற லெவலில் வந்து ஆடினாங்க. அதுலேயும் அந்த கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா முதல் பால்ல ரோஹித் சர்மா ஒரு 4 அடிச்சிருப்பாரு. 2வது பந்தில் வந்து 6 அடிச்சிருப்பாரு. அது வந்து நோ பாலுக்கு வந்து ஒரு ரீபால் போட்டிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து 6 அடிச்சிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பந்தில் வந்து ஒரு சிங்கிள் ஆடி கொடுத்துருப்பாரு. கடைசி 3 பந்தில் ரிங்கு சிங் 3 சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருப்பாரு. அப்போ வந்து கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா 36 ரன்கள் வந்து இந்திய அணி வந்து சேர்த்திருப்பாங்க. அதனால தான் இந்தியாவுடைய ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு மேலே போயிட்டு 212 ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க. விராட் கோலி மிரண்டு போயிட்டாரு. மொத்த அணியும் வந்து எந்திரிச்சு நின்று ரோஹித் சர்மா மற்றும் ரிங்கு சிங் இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்க்கு வந்து எழுந்து நின்று கைத்தட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. நன்றி.